ஜென்ட கொடுப்பா. சரி, கருப்பசாமி மறுபடி மன்னார்குடி வச்சு வாங்க அடிச்சு வாங்க. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அப்படி ஜென்ட கொடுப்பா. சரி, கருப்பசாமி மறுபடி மன்னார்குடி வச்சு வாங்க அடிச்சு வாங்க. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அப்படியாப்பா. சரி, நம்ம 4 பேர்த்துக்கு கொடுத்து எல்லாம் உதவி பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே இல்லையாப்பா? இப்போ நம்மளுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி தரலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? 2 டைம் மோதி பார்த்த, 2 டைம் எதுவும் சரி வரல. அடுத்த டைம் மறுபடியும் இன்னொரு மோதி பார்த்துலான்னு ஒரு முடிவோடு இருக்கு. அதில் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல் அதையும் அமைச்சு தந்துடுறேன். உன்னோட தொழிலும் நிம்மதியான தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித குழப்பமும் இல்லை. ஓடி போய் காலில் விழுத்தோம். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி அப்படியா? நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி. சரிப்பா, நீ எதிர்பார்த்த மாதிரி மறுபடியும் உனக்கு அதே போஸ்டிங் உனக்கு மறுபடியும் வாங்கி தரலாம் அடுத்த டைம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதில் பழையபடி நம்ம பேர் 10 பேர் சொல்கிற அளவுக்கு அதையும் உருவாக்கி கொடுத்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் கடையும் நிம்மதியாக ஓட்டி கொடுத்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். எண்ணி ஒரு 63 நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் மாற்றி அமைச்சு 63 நாள்லேருந்து ஒரு படிப்படியாக எல்லாம் மேலே போகிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். இருந்து பார்த்துட்டு போயிடும். சரியா? தாராளமாக விடலாம். அதைத்தான் சொன்னேன். 63 நாள் இதில் பொறுமையாக இருக்கணும்ப்பா. அதே மாதிரி கிடைக்கெல்லாம் நீ 63 நாளைக்கு அப்புறம் எல்லா தொழிலும் படிப்படியும் உனக்கு அமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன். இன்னும் 2 மாத காலத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவர். 2 மாதத்துக்கு மேலே 63 நாள் முடியும் போது எழுதுனது நீ ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கணும். அதே போல் உனக்கு எடுத்த தொழில் வெற்றியும் உனக்கு நான் கரெக்டாக அமைச்சு கொடுத்தேன். அப்படியா? சரி சரி, போய் காலில் விழுந்து அதையும் பார்த்தோம். நீயும் போய் விழுந்து சரிப்பா. சரி, அப்படியா? பெருசா எந்த வாக்குறுதியும் கொடுத்துடக்கூடாது. 1. 2வது, என் சகோதரி கூட இருக்கிறத மட்டும்தான் சொல்லணுமே தவிர அதுக்கு மீறி என் சகோதரி தானே யார்? அதைத்தான் நான் சொன்னேன். என் சகோதரி தான் அப்படிங்கிறதுனால இருக்கிறத மட்டும்தான் சொல்லணும். ஒரு சிலதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு சிலது தேவையில்லாத ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே இன்னொரு 63 நாளைக்கு மேலே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு வழிநடத்து. நீ எதிர்பார்த்தது போல நான் கர்ப்பனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் 63 நாளைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அது மட்டும் எல்லா வாக்குறுதியுமே கொஞ்சம் கவனமாக நான் கருப்பசாமி கூடவே இருந்து நீ எதிர்பார்த்தது போல் நான் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு நான் கொடுத்துறேன். சரியா? இன்னும் ஒரு 11 மாதத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு நம்ம நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கே வந்துடலாம். அந்தளவுக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரேன். இல்லைடாமா, நான் தான் சொல்லிட்டேன். 63 நாளைக்கு நீ எந்த முயற்சியுமே பெருசாக எடுக்க வேணாம். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 63 நாள் கழித்து தான் மக்கள் எல்லாமே பேசணும் அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டேன். அது வரைக்கும் நீ அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நீ என்னை பார்க்க வந்துட்டு போ. அதெல்லாம் வழி அமைச்சு கொடுத்தவன். 63 நாளைக்கு அப்புறம் நீ போய் எந்த காரியம் எடுத்தாலும் படிப்படியாக அடுத்த 11 மாதத்துக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல.
அதை அமைச்சு கொடுத்தேன். அதுக்கு தான் இருந்து பார்த்துட்டு போட்டு விட்டேன். ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது, அதனால இருந்து பார்த்துட்டு போயிட்டேன். சரி சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு. திருப்பூர் எல்லாருக்கும், திருப்பூர் எல்லாருக்கும். எல்லாம் மறுபடியும் காலையில். சரிப்பா, என்னோட கணவை வந்து விட்டுட்டு போயிட்டான். என் கணவன் விட்டுட்டு போயிட்டானா போலியா? அதனால் கருப்பசாமி எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்து எனக்கு கூட்டிகிட்டு வந்து விடணும். விடணுமா இல்லையா? போய் காலில் விடுவோம். சரிப்பா சரி. கருப்பசாமி அப்படியா? உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் முதல் திருமணம் பண்ணணும். இப்போ அவனும் இல்லை. அதனால் இரண்டாவது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு 7 வருஷ காலமாக இன்னொருத்தன் கூட இருந்தோமா இல்லையா? இருந்து தாலி கட்டாமல் வாழ்ந்தோம். கடைசியில் இப்போ பார்க்கும்போது சொல்லாமல் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டான்னு உனக்கு நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? 4 பேர் வந்தால் யார் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான், அப்படி தானே? அது எல்லாமே இவனோட ஏற்பாடு தானே. உங்கள்கிட்ட வெளியில் போகணும் அப்படிங்கிறது ஒரு முழு முயற்சியோட எல்லாமே அவன் செஞ்சு வச்ச சதி தானே. என்ன பண்ணுறது? அதனால் நீ போய் கேஸ் கொடுக்கலான்னு போய் முயற்சி எடுத்த. அதுக்கும் ஒன்றும் சரி வராது, எந்த எவிடன்ஸும் இல்லை. அதனால் இருந்தது வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்லாமல் சொல்லி தாட்டி விட்டான். அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக அவன் உனக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். இப்போ நீ தாலி கட்டாமல் எந்த எவிடன்ஸ் இல்லாமல் 7 வருஷம் இருந்தது யாரு மேலே தப்பு? நீ சொல்லு. அப்போ நீ வந்து இப்போ இங்கே வந்து இப்படி கேட்ட அப்படின்னா நான் என் சகோதரன் சொல்கிறேன், அவனோட ஊருக்கு போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு அவனோட முடிவு தானே. சரியா? அதனால் இப்போ சாப்பிட்ட நோக்கில் எனக்கு தெரியல, என்னை கூட்டிகிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுறது, எனக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது அப்படின்னு அப்பப்போ தகவல் வருதா? நீ கூப்பிட்டு பேசுனியா? கூப்பிட்டு பேசினா சரியா? என்ன பண்ணுறதுன்னு நீ அதுக்கு வேண்டி நான் மருந்தை குடிக்கிறேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னாலும் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் உனக்கு வேண்டி ஓடி போய் பார்த்துட்டு வரேன், போய் காலில் விழுத்து. சரிப்பா, அவன் வந்தாலும் நிம்மதியாக வாழ முடியாத என்ன பண்ணுறது? நிம்மதியாக வாழ முடியாது. இப்போ நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு போய் பார்த்தா இருக்கிற வாழ்க்கை சன்னியாசி வாழ்க்கை தான். என்ன பண்ணுறது? நீ சொல்லு. வர்றதுக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலப்பா. சரியா? இருந்தாலும் நீ கேட்குறீங்க வர அமாவாசை வரைக்கும் ஒரு வாய்ப்பு. அவன் கூட எந்த கான்டாக்டு கூப்பிட்டாலும் கூட பேசணும். சரியா? அமாவாசை வரைக்கும் ஒரு நேரம் என் பேரை சொல்லி கருப்பசாமி அப்படின்னு ஒரு நேரம் மட்டும் ஏதோ ஒரு நேரத்தில் சாப்பிடாம இவ்வளவு நாள் வாழ தப்பு என் மேலேயும் இருக்குது, அவன் மேலேயும் இருக்குது. இருக்கா இல்லையா? அதனால் என் கணவன் இருக்கும்போது யார் கூட பழகிருந்தார்? பழகிருந்தார். அப்போ தப்பு யார் மேலே? கணவன் இல்லை, அதனால் எனக்கு ஆதரவு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நீ பழகிருந்தீன்னா சரின்னு என் சகோதரன் மன்னிச்சிருப்பேன். அதனால் தப்பு இவளாத்தான் பண்ணிட்டா, தப்பு பண்ணினேன். அதனால் இப்போ அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இருக்குது. அதனால் தப்பு எங்கே இருக்குதோ அங்கே தட்டி நான் கருப்பம் கேட்பேன், நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக நான் தொலை நிற்பேன். அதனால் இப்போ நான் அனாதையாக இருக்கிறேன் அதானே? அதனால் எனக்கு தாயும் தகப்பனும் சப்போர்ட் இல்லை, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி தப்பு செஞ்சது இப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனமே இல்லை. அதனால் அமாவாசை வரைக்கும் ஒரு நேரம் சாப்பிடாம இரு. அவன் கூப்பிட்டாலும் எந்த கான்டாக்டும் அமாவாசை வரைக்கும் வச்சிருக்காம இரு. உனக்கு வேண்டி மன்றாடி கருப்பேன் போய் வழக்காடி பார்க்குறேன். எந்த பதில் சொன்னாலும் அமாவாசைக்கு நீ கேட்டுக்கணும். சரியா? அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. எனக்கு
நீ எதிர்பார்த்தது வழியும் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்ல பதிலை சொல்லி உனக்கு நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்குண்டான வழியும் அமைச்சு கொடுத்துருவேன். அது வரைக்கும் நீ எங்கே போய் முயற்சி எடுத்தாலும் மறுபடியும் சரியில்லாமல் தான் முடியும். அதே மாதிரி புதுசாக இன்னொரு ரூட்டும் வரும். சரியா? நான் சொல்ல வேண்டியது என் கடமை கருப்பேன். அதுலேயும் கவனமாக இல்லை அப்படின்னா அடுத்து மரணத்தில் தான் போய் முடியும். அதனால் உன்னோட வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொன்னேன், இவன் வந்தால் இவனோட நான் சேர்த்து வச்சுருவேன், வரல அப்படின்னாலும் என் சகோதரங்கிட்ட கேட்டு வழக்காடி வர அம்மாவாசைக்கு சொன்னால் சன்னியாசி வாழ்க்கை தான் இருக்கிறத நீ வேலைக்கு போய் சம்பாரித்து குழந்தைய பார்த்து சாப்பிட்டு உன்னோட யார் கூட வாழணும் அதுக்கு தான் உன்னோட வாய்ப்பு. தப்பு செஞ்சதுக்கு தண்டனை. உனக்கு வேண்டி அம்மாவாசை வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் ஒரு நேரம் அவனை நினச்சி நான் தப்பு செஞ்சுட்டேன், கருப்பசாமி நீ தான் எனக்கு மன்னிச்சு எப்படியோ அவனோட எனக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீ வழக்காடி ஒரு நேரம் சாப்பிடாம விரதம் இருக்கு. உனக்கு வேண்டி நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனால் அந்த அன்னைக்கு எந்த பதில் சொன்னாலும் நீ ஏற்றுக்கணும். சரியா? எதை எடுத்தாலும் உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்தோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவு தூர்வா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் ராசிபுரம் வெச்சு. குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூர்வா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி. அப்படியா? சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திருச்செங்கோடு வெச்சு. திருச்செங்கோடுங்க. திருச்செங்கோடு எல்லாரும் வாங்க. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உன்னோட இடம் உனக்கு உள்ள இடத்துல உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்றானா? அதனால் முதலாவது அதை போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் சரி அவன் வலுவாக இருக்கிறான், அதனால் நம்ம எதுவும் பேச முடியாது. அதனால் இப்போ இருக்கிற இடத்தை விட்டு கூட ஓடி போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நமக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு நேரம் தோணிட்டு இருக்குது. அப்படி தான் நம்ம அதே போல் நமக்கு கருப்பசாமி நீ இடத்த விட்டுலாம் வர வேண்டாம். நான் தான் அப்போவே சொல்லிட்டேன், நாயை வந்துக்கிட்டு தான் அங்கே நிற்பேன். அதனால் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உனக்குள்ளது உனக்கு வரணும், அவ்வளோதானே. அதே போல் நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் கருப்பசாமி எண்ணி வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நிம்மதியாக அவனுக்குள்ள பிரச்சனையும் கொடுத்து உன்னால் அவனுக்கு ஒரு காரியம் ஆகிறாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து உன்னால் ஒரு காரியம் ஆகணும் அந்த மாதிரி உருவாக்கணும். அப்போ தான் அவனை வெளியே அனுப்ப முடியும். அதனால் பாம்பின் சாகக்கூடாது, தடியும் அடையக்கூடாது. அப்போ நீ நினச்ச மாதிரி போனதே அவன் சட்டையை பிடிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். எப்படி போகணும்? அது மாதிரி உன்னால் ஒரு காரியமாகிற மாதிரி நான் முதல்ல உருவாக்குறேன். உன்னால் காரியமாகணும், ஒரு கையெழுத்து வேணும், உன்னை பற்றி பேசணும், உன்னை கூட பேசணும் சூழ்நிலை அமைப்பேன். அமைக்கும் போது நான் இந்த இடத்த நானே காலி உன்னோட இடத்துக்கு கொடுத்துட்றேன். அதே போல் எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு நான் வருவேன். ஒரு ஆடி அமாவாசை கூட அவனே சந்தோஷமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு காலி பண்ணி அப்படி உனக்கு உருவாக்கலாம் போதுமா? நான் தான் ஓடி போய் பார்த்தேன், நியாயமாக பார்த்தா இப்படித்தான் பண்ண முடியும். நீ போனதையும் கை வைக்கலாம்னா அது சரி வராது. இடத்துல கொடுத்தா அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போகல. அதே போல் நான் தான் ஓடி போய் பார்த்தேன், அவனுக்கு தகுந்த மாதிரி போனால் தான் சரி வரணும் என் சகோதரன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உன்னால் ஒரு காரியமாக்குற மாதிரி உன்னை உருவாக்கணும். அவன் உங்கள்கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ அவனே முடிவு பண்ணிடுவேன், இந்த மாதிரி பண்ணணும்னு இந்த இடத்த விஷயம்னா கொடுத்துக்குவேன். அதே மாதிரி அவனே சொல்லிடுவான், இந்த வேலை சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன், நான் உனக்கு அந்த இடத்துல நீ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவனை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செய்வேன். அதுக்கு முன்னாடி என்னை கேட்காம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. யார் எடுத்தாலும் தேவையில்லாமல் ஒரு ஆடி அமாவாசை வரைக்கும் பேசிடக்கூடாது. சரியா? அதையும் அமைச்சு கொடுத்துட்றேன். பணம் வர வேண்டியது இருக்குது, அப்படிதானே? அது ஓடி போய் பார்த்துட்டு இருக்கோம். காலையில் வந்துடுவோம். சரிப்பா, சரி. உன்னோட எதிர்பார்த்தது போலயே பணமும் போய் பார்த்தேன். அது என் கண்ணுக்கு எதுவுமே இப்போதைக்கு தென்படலை. அதுக்குண்டான முயற்சி ஒரு ஆடி அமாவாசை வரைக்கும் அதையும்
பெருசாக இடத்துக்கு வேண்டாம். முதல்ல வந்து இடத்துக்கு மட்டும் வழக்காடி பார்த்தேன், அதை அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் ஓரளவுக்கு இன்னும் இருந்து படிப்படியாக உனக்கு ஓடுறதுக்குண்டான வாய்ப்பு அதையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக அந்த 3 இடத்துல உள்ள பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். சரியா? 3 பக்கம் கொஞ்சம் கனி வைக்கிறியா? அந்த இடத்துல என் மேலே சொல்லி 6 மணி மட்டும் நைட்டு 10 மணிக்குள்ள வச்சிருக்கேன். சாயந்தரம் 6 நைட்டு 10 மணிக்குள்ள வச்சிருக்கேன். கருப்பசாமி நீதான் எனக்கு எல்லாம் ஒரு முடிவு செய்யணும். கிட்டவா முந்தாண்டியில் முடிவு இதை கொண்டுட்டு போய் 3 இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுருக்கேன். தொழில் படிப்படியாக நாளையிலேருந்து ஒரு நான் ஓட்டி கொடுத்துறேன். எந்த வித குழப்பம் இருந்தாலும் காப்பாற்றி கொடுத்துறேன். வர அம்மாவாசைக்கு என்னை வந்து கொடுத்தேன். சரியா? வரும்போது எனக்கு மாலையை மட்டும் வாங்கி கொடுத்தேன். ஆடி அமாவாசை வரைக்கும் எனக்கு அமாவாசை 11 மணிக்கு தவறாமல் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே படிப்படியாக எல்லா பிரச்சனையும் மாற்றி கொஞ்சம் தவறாமல் 15 நாளைக்கு ஒருக்க வரல. பௌர்ணமி கோயில்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து நான் பார்த்துட்டு சரியா? வர ஆடி வரைக்கும் டைம் சரியில்லாதனால நான் வர சொல்லியிருக்கேன். வந்துட்டு போ, எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தேன். இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சு கூடவே கருப்பசாமி மறுபடி ஒரு தரம் தூர்வம் வழக்கடி பார்த்ததில் எந்த விருப்பம்